கரெக்டா 10 மாசத்துல பேர குழந்தை பெத்து கொடுத்துடணும். வாங்கம்மா வாங்க. என்ன உங்க பொண்ணு கல்யாணமா? ஆமாம்மா. பக்கத்து ஊர் தானே? ஆமாங்கம்மா. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. அதுவும் எங்க ஊர் கோயில வச்சு பண்ணிருக்கீங்க பாருங்க. ஆனா எங்க ஊர் பெரிய குடும்பத்தாளுங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க, கண்ணு காணாம இருக்கீங்களே. என்னம்மா சொல்றீங்க? பாரியையா குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? அம்மா நாங்க பக்கத்தூரா இருந்தாலும் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நேர்ல பார்த்தது இல்லம்மா. அவங்க குடும்பத்தோட வந்திருக்காங்க. அப்படியே அவங்களையும் கூப்பிட்டீங்கன்னா உங்க பொண்ணை அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்கல்ல. உங்களுக்கும் அந்த குடும்பம் பழக்கான மாதிரியும் இருக்கும்ல. நாங்களாம் கூப்பிட்டு அவங்க வருவாங்களாம்மா? அவரு அவங்க அண்ணி பேச்ச தட்டவே மாட்டாரு. அவங்க எங்க சம்பந்தி மரகதம்மா தான். அந்த அம்மா சொன்னாதான் எல்லாமே நடக்கும். நீங்க வந்து கூப்பிடுங்க, மத்தவங்க எல்லாம் தானாவே வருவாங்க. அப்ப வாங்கம்மா போய் கூப்பிட்டு வரலாம். நான் இருக்கேன், வாங்க. வாங்கம்மா வாங்க. இனிய வேலைக்கு வாங்க, போறாங்க. உங்க அம்மாவுக்கு சொன்னியா? வாங்க. உங்க அம்மா வீட்ல இருந்து யாராவது வந்தாங்களா? இவங்க தான் மரகதம்மா, என்னோட சம்பந்தி. வணக்கம். வணக்கம் ஐயா. அவரு பாரி ஐயா, இவரு நேசமணி ஐயா. ஐயா உங்களை பத்தி உங்க குடும்பத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம். நீங்க வந்து வாழ்த்திட்டு ஒரு வாய் சாப்பிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியா? சாப்பாடெல்லாம் வேணாம், நாங்க வந்து வாழ்த்திட்டு போறோம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா, நீங்க சாப்பிட்டு தான் போகணும். சம்பந்தி உங்க மேல உள்ள பாசத்துல தானே சொல்றாங்க. இப்ப என்ன பொண்ணு மாப்பிளைய வாழ்த்திட்டு சாப்பிட்டுட்டு போனோம், அவ்வளவுதானா? ஆமாங்க ஐயா. சரி வாங்க வாங்க போலாம். சரி வாமா. வாங்க வாங்க. வாங்கம்மா. ராசாத்தி வா. நான் எதுக்கு தாங்கலாம்? பெரியத்தை ஏதாச்சும் சொல்லுவாங்க. அக்கா உன்னை வீட்டுக்குள்ள தான் வர வேணாம்னு சொன்னாங்க. இது கோவில் தானே, வா. வான்னு நான் சொல்றேன்ல, வா. வாங்க வாங்க. வணக்கம். 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 நல்லா இருப்பா. நல்லா இருமா. நல்லா இருமா. நல்லா இருங்க. எந்திரிங்க. வணக்கம். அவங்ககிட்டயே ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. நல்லா குடிங்க ஐயா. இல்ல பரவாயில்ல, பணம்லாம் எதுங்க ஐயா? பரவாயில்லைங்க ஐயா. வாங்கிக்கோமா. பரவாயில்ல, வாங்கிக்கோமா. வாங்கிக்க. ரொம்ப நன்றியா ஐயா. வாங்க ஐயா, சாப்பிட போலாம். வாங்க ஐயா. சரி வாங்க வாங்க போலாம். வா. அம்மா வாங்கம்மா. வாங்க வாங்க. ஏன்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்க? பரிமாறிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த ஆளுங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. சரி, டக்குன்னு போய் எச்சியல எல்லாம் எடு. என்னப்பா யோசிக்கிற? எடுப்பா. எச்சியலையா? எச்சியல எடுக்கணும்னு சொல்லவே இல்லையே. ஆமா, பெரிய கலெக்டர் இவரு. எல்லாம் சொல்லித்தான் செய்வாங்களோ? ஏங்க, என் கேட்டரிங் சர்வீஸ்க்கு வந்தா எல்லா வேலையும் செஞ்சாகணும். எச்சியல எடுத்தாகணும், கூட்டி பெருக்கி தள்ளணும். இல்ல உனக்கு எடுக்க கௌரவ குறைச்சலா இருந்தா இப்படியே போயிரு. ஆனா சம்பளம் 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன். ஏய், என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எடுக்காம நின்று யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க. அடுத்த பந்திக்கு ஆளுங்க வந்துருவாங்க. இந்தாங்க, போ எடு. போப்பா. ஏய் தம்பி, கரெக்டா வேலை பார்க்கறான்னு பாரு. வாங்கய்யா. வணக்கம். என்ன ராசாத்தி, இனி ஏதோ ஏசி ரூம்ல வேலை பாக்குறாரு, அவரு சொல்றபடிதான் எல்லாம் நடக்கும்னு எல்லாம் பில்டப் தானா? கண்மணி, அவ ஒன்னும் போய் சொல்லல, உண்மையதான் சொன்னா. சும்மா எதுக்கு அவளை வம்பு இழுக்கிற? ஐயோ அத்தை, நான் யாரையும் வம்பு கிழக்கல. எனக்கு என்னமோ இனி அந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்காம இந்த மாதிரி பந்தியில எச்சல எடுத்துட்டு இருப்பானோன்னு தோணுது. என்னடி சொன்ன? அத்தை, என்ன அடிக்காதீங்க. உண்மை எப்பவும் கசக்கதான் செய்யும். என்கிட்ட கோவப்படாம அங்க பாருங்க உங்க பையனோட லட்சணத்தை.
என்னப்பா இது டேய் இனியா மாமா என்னடா இந்த வேலையெல்லாம் பாக்குற? எதுக்காகவா உன்னை கோயில் கோயிலா ஏறி பெத்த? இப்படி எச்சி இலை எடுக்கிறத பார்க்கவா நாரும் பாடுபட்டு வளர்த்த? இந்த கொடுமையில நான் பார்க்கணுமாடா? ஐயோ என்னடா என்னடா இடியா இது? அண்ணே பாருங்க அல்லாத பாரு. ஏய் வாடா வாடா. வா 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 பாரு. பாப்பா வா. டேய் உனக்கு என்னடா தலையெழுத்து இந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு? மாமா இதுதான் நீங்க ஏசி ரூம்ல பாக்குற வேலையா? ஏன் மாமா இப்படி பண்றீங்க? ஏய் நீ பேசாதடி. இவ்வளவுக்கும் காரணமே நீதான். உன்னாலதான் என் புள்ள இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். பண்றதையும் பண்ணிட்டு நல்ல மாதிரி நாடகம் ஆடுற. சொன்ன கேட்டியா? இவ பேச்ச கேட்டுட்டு போகாதன்னு எத்தனை தடவை சொன்ன? பாத்தியா இப்போ உன் நிலைமைய? இவ ஒரு விளங்காதவிடா. இவ தரித்திரம் ஒன்ன பிடிச்சிருச்சு பாருடா. பெரியமா ராசாத்தி பாவம், அவளை ஒண்ணும் சொல்லாதீங்க. என்ன பேசுறேனியா? எப்படி ராசா மாதிரி இருந்த ஒண்ணு இப்ப எச்சியல் எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாளே. இதுக்கு மேல என்னடா பண்ணணும்? எல்லாத்துக்கும் காரணம் இவதாண்டா. அக்கா போதும் நிறுத்துங்க. பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு பழைய ராசாத்தி மேல போடுறீங்களா? அவங்கள வீட்டை விட்டு துரத்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டதே நீங்க தான்க்கா. சும்மா எதையாவது சொல்லி என் வயிற்றுச்சல கலப்பாதீங்க. நான் என்ன பண்ண? தப்பு பண்ணது ஓ மருமக. அதுக்கான தண்டனையை தான் அவன் அனுபவிக்கிறான். அவ கூட பின்னாடி போனதுனாலதான் இவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இதுக்குதான் அவ பின்னாடி போகாதுன்னு சொன்னேன். கேட்டியாடா நீ? அக்கா அம்மா ப்ளீஸ், எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேணாம். என் பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். பெரியமா இந்த முடிவை நான் தான் எடுத்தேன். நான் இங்க வேலைக்கு வந்தது கூட ராசாத்திக்கு தெரியாது. அவ மேல எந்த தப்பும் இல்ல. இவ்வளவு நடந்திருக்கு. இதுக்கு மேலேயே நீ இவ கூட இருக்க வேண்டாம் இனியா. கிளம்பி வீட்டுக்கு வாடா. பெரியமா ராசாத்தி ஏத்துக்கிறீங்கன்னா சொல்லுங்க, நான் இப்போ இவங்க கூட வரேன். ஏண்டா நீ இன்னும் அவளையே கட்டிக்கிட்டு அழற? டேய் என்னால உன்னை இப்படி பார்க்க முடியலடா. வந்துருடா. சரிங்க. ஏப்பா என்னப்பா உங்க கூட பெரிய ரோதனையா போச்சு? வேலை செய்ய வந்தா வேலை செய்யாம நின்னு பேசிக்கிட்டே இருக்க. போய் இலையெல்லாம் எடுப்போ. இதோ எடுக்கிறேன்னு. யோ டக்குனு எடுப்பா. பேசிட்டு இருக்க? அச்சா செவ்லாம் திரும்பிரும். அவன் யாருன்னு தெரியுமா? நீ சும்மாடா. ஏன்பா வேலைக்குன்னு வந்தா இங்க இருக்க வேலையை தான் செய்ய சொல்லுவோம். அதுக்குன்னு எங்க இனியனை போய் இதெல்லாம் செய்ய சொல்வியா? தொலைச்சிருவான் உன்னை. பெரியமா சரி விடுங்க. என்னதான் இருந்தாலும் நான் அவர்கிட்ட வேலை பார்க்க வந்திருக்கேன். அவர் அப்படிதான் பேசுவாரு. நீங்க கண்டுக்காதீங்க. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இங்க இருந்து போயிடுங்க.
டேய் இனியா வேணாம்டா என்னடா இது விடுங்கம்மா நீங்க போங்க அம்மா நீங்க போங்க வாடா நீங்க வேணாம்டா போங்கம்மா சொல்றது கேளுங்க முடா கூட்டு போறேன் என் வேலையை செய்ய விடுங்க சத்தி சொல்லு அம்மா நீங்க போங்க வேணாம்டா போங்க ஏன்பா பார்த்து சிந்தாம எடுப்பா மாமா வாங்க மாமா இனியா என்னடா இதெல்லாம் ராசாத்தி வேணாம்டா வாடா நீங்க போங்க நான் இங்க வேலை அம்மா சொன்னா கேட்பல்ல. வேலை செய்யறேன் நீங்க போங்கம்மா சொல்றது கேளுங்க போங்க அம்மா தயவு செஞ்சு போங்கம்மா எல்லா இலையும் எடுப்பா சரிண்ணா சரி மாமா ராசாத்தி நீ வீட்டுக்கு போ நான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்றேன் நீ போ மா எப்படி அடேங்கப்பா என் பொண்ணுங்கிறத நிரூபிச்சுட்ட மொத்த குடும்பத்தையும் வச்சு செஞ்சுட்ட டேய் இனியா என்னடா என்னடா இது இதுல என்னடா இருக்கு அதான் உங்க எல்லாரையும் போக சொன்னல என்ன அவங்க தனியா நின்னுட்டு இருக்காங்க என்னவா இருக்கும் டேய் நான் தான் உங்ககிட்ட சர்டிபிகேட் கொடுத்து வேலைக்கு போக சொன்னேன்ல நான் உனக்கு ஃபோன் பண்ணல அப்ப கூட என்கிட்ட என்னடா சொன்ன சொல்றா எனக்கு அந்த வேலை பிடிக்கல வேற வேலை இருக்கு அதுக்கு தான் இப்ப போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னல அந்த வேலை இதுதானா இந்த வேலைக்கு என்னடா பிரச்சனை எனக்கு எதுவும் தப்பா தெரியல உனக்கு ஒன்றும் தெரியலடா ஆனா நம்ம குடும்பத்தையும் ஊர்க்காரங்களையும் நினைச்சு பாரு சித்தியும் ராசத்தையும் எப்படி அழுறாங்க பார்த்தல இவர் வேற அதிகமா கேள்வி கேட்டுட்டு இருக்காரு இனி என்னோட சர்டிபிகேட்டை நாம தான் எரிச்சோங்கிற உண்மையை அவன் சொல்லிடுவானோ டேய் நான் வேலை தேடினேன் அது கிடைக்க இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு சொன்னாங்க ஏன் அது வரைக்கும் சும்மா இருக்கணும்னு தான் இந்த வேலைக்கு வந்தேன் டேய் காசு வேணா என்கிட்ட கேட்க வேண்டியதுதானடா இல்லடா கை நீட்டி பழகிட்டோன்னு வையேன் அப்புறம் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு தோணாது அதுவும் இல்லாம இப்படி வேலை பார்க்கறது எனக்கு பிடிச்சிருக்கு நல்ல வேலை சர்டிபிகேட்டை பத்தி பேசல டேய் எனக்கு தெரிஞ்சு எல்லா வேலையும் ஒண்ணுதான் இப்ப நீ ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன்னு வையேன் ஒரு நாளைக்கு 700 ரூபாய் தருவாங்க இங்க 800 ரூபாய் தராங்க அப்போ 100 ரூபாய் ஜாஸ்தி அப்ப இந்த வேலை தானே பெருசு டேய் அதுக்கு இல்ல இனியா நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல என்ன கௌரவம் அந்த கௌரவத்தை பார்த்தா ராசத்தை வெளியே அமைச்சிட கூடாதுல்ல சரி அதெல்லாம் விடு இந்தா இதை வச்சு டேய் என்னடா இது டேய் இந்த ஒரு வாரத்துக்கு நீ எந்த வேலைக்கு போக வேணாம் செலவுக்கு வச்சுக்கோ எனக்கு எதுவும் வேணாம் பணத்துக்காக நீ திரும்பவும் இந்த மாதிரி வேலைக்கு போனா அதுக்காக தான்டா வாங்கிக்கோடா இல்லடா அழகு பணம் ரெடி பண்ணி வச்சிருக்கா நான் அதை வாங்கிக்கிறேன் நீ வச்சுக்கோ பரவாயில்லடா இதையும் வச்சுக்கோ நீ வச்சுக்கோ நான் வேணா வாங்கிக்கிறேன் ஏப்பா என்னப்பா உங்க கூட பெரிய ரோதனையா போச்சு வேலை செய்ய வந்தா வேலை செய்யாம நின்னு பேசிக்கிட்டே இருக்க போய் எல்லாம் எடு நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் கிளம்பு என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே ரசாதி என்னாச்சு கோயில்ல நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா வருத்தம் தான் மாமா ஆனா
என்னோட வருத்தத்துக்கு காரணம் என்னன்னு தெரியுமா மாமா? நீங்க எவ்வளவு பெரிய குடும்பத்தோட பையன், அதுவும் அத்தை மாமாவுக்கு நீங்க ஒரே பையன். உங்களை எப்படிலாம் அவங்க வளர்த்திருப்பாங்க? அத்தை நம்ம வீட்டுல ஏதாவது வேலை செய்யணும் உங்களை சொல்லிருப்பாங்களா? இப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க எல்லாரும் முன்னாடியும் HCL எடுக்கிறது பார்த்து அத்தை மாமா மனசு என்ன பாடுபட்டுச்சு. எப்படி துடிச்சாங்கன்னு பாத்தீங்கல்ல? அத நினைச்சுதான் மாமா நான் கவலைப்படுறேன். எல்லாம் என்னோட நேரம் தான். அத நினைச்சா எனக்கு என் மேல ஆத்திரமா வருது. நீங்க என் கூட வராம வீட்லயே இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்காதுல்ல மாமா. ஏன் என் கூட வந்து நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? என்ன மட்டும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிருக்கலாம்ல. என்ன பேசுற நீ? உன்னை மட்டும் வீட்டை விட்டு அனுப்பிட்டு என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியுமா? சரி, நடந்தது நடந்துருச்சு, அதை பத்தி யோசிக்காத விடு. நீங்க மட்டும் சப்ளையர் வேலைக்கு தான் போறேன்னு சொல்லியிருந்தா நான் உங்களை போகவே சொல்லியிருக்க மாட்டேன். நீங்க ஏன் என்கிட்ட இருந்து இந்த விஷயத்தை மறைச்சீங்க? சொன்னா நீ விட மாட்டேன்னு தெரியும், அதான் நான் உங்ககிட்ட சொல்லல. ஆமா மாமா, எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி வேலைக்கு போறதுக்கு நான் விட்டுருக்கவே மாட்டேன். ஆனா எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை மாமா. நீங்க குமர மாமா சொல்லிதான் ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப கோவில்ல சப்ளையர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு? மாமா, என்னமோ நடந்திருக்கு, உண்மையை சொல்லுங்க. ஏன் இந்த மாதிரி வேலைக்கு போனீங்க? குமர மாமா சொன்ன வேலை என்ன ஆச்சு? சொல்லுங்க, எனக்கு உண்மை தெரிஞ்சு ஆகணும். இந்த பிரச்சனை இதோட விட. எப்படி மாமா விட முடியும்? நீங்க மழுப்புறதுல இருந்தே தெரியுது என்னமோ நடந்திருக்குன்னு. உண்மையை சொல்லுங்க மாமா. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க. உன்கிட்ட அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மாமா. இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கேட்டீங்களாமே? ஆமா, நீ உங்க அண்ணன் தான் கொடுத்து விட்டாரு. என்ன காரியம் பண்ணிட்டீங்க? போச்சு, மாப்பிள்ளை தான் ஃபோன் பண்றாரு போல இருக்கு. இங்க நடந்ததையெல்லாம் இனிய மாப்பிள்ளை கிட்ட சொல்ல போறான். உன்னை மாப்பிள்ளை வீட்டை விட்டு துரத்த போறான். அதெல்லாம் இனிய ஒன்னும் சொல்ல மாட்டாமா. அப்படி சொன்னா என்ன வீட்டை விட்டு அனுப்புவாங்க. அப்படி அனுப்புனா இனிய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு சர்டிபிகேட் கொடுத்தா அவன் அண்ணன் வாழ்க்கை வீணாயிடும்ல. இதை உங்ககிட்ட சொன்னா வருத்தப்பட வேண்டாம், நான் சொல்லல. அந்த கண்மணிக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் மாமா. இது வரைக்கும் என்ன கஷ்டப்படுத்தினது பத்தாதுன்னு இப்ப நேரடியா உங்ககிட்டயே அவ திமிர காட்ட ஆரம்பிச்சிட்டாளா? அவளை சும்மா விடக்கூடாது மாமா. பாத்தியா, இதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லல. தேவையில்லாம நீ கோவப்பட்டு நீ போய் அவங்கள திட்ட குடும்பத்துக்குள்ள இன்னொரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அது சரி மாமா, ஆனா அவ இவ்வளவு இறக்கமே இல்லாம உங்க சர்டிபிகேட்ட உங்க முன்னாடியே கொளுத்திருக்காளே. இவ்வளவு கெட்ட எண்ணம் அவளுக்கு. அப்போ நாம முன்னேறிட கூடாது. அதுக்காக தான் இவ்வளவும் பண்றா.
விடு, அவங்க தப்பான எண்ணத்துல பண்றாங்க. கடவுள் நமக்கு நல்லதுதான் செய்வார். ஆனா அப்ப அண்ணி செஞ்சது நினைச்சு கோவமா தான் வந்துச்சு. ஆனா குமரனை நினைச்சுதான், ஏன்னா இதனால அவனோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுல்ல, அதனாலதான் கோவத்தை அடக்கிட்டு பேசாம வந்துட்டேன். நாம இப்ப பார்க்க வேண்டியது குமரனை மட்டும்தான். சரி, இந்த விஷயம் குமரனுக்கு தெரியவே கூடாது. அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவான். கண்டிப்பா மாமா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். கோவத்துல அண்ணியை போய் ஏதாவது பண்ணிடுவான். அப்புறம் அவன் வாழ்க்கையே பிரச்சனையில போய் முடிஞ்சிடும்.